ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், வெளியில் இருக்கும் எதிரியை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏனென்றால் அவன் முகம் உங்களுக்கு தெரியும், அவன் எப்போது தாக்குவான் என்பதும் தெரியும். ஆனால் வீட்டுக்குள் இருக்கும் எதிரி மிகவும் ஆபத்தானவன். ஏனென்றால் அவன் உங்கள் அருகில் இருப்பான், உங்களோடு சிரிப்பான், உங்களோடு பேசுவான், உங்களோடு உணவு உண்பான். ஆனால் உள்ளுக்குள் உங்கள் வீழ்ச்சிக்காக காத்திருப்பான். சில மனிதர்கள் வெளியில் நல்லவர்களைப் போல நடிப்பார்கள், ஆனால் தனியாக இருக்கும்போது உங்கள் தன்னம்பிக்கையை மெதுவாக உடைப்பார்கள். உன்னாலா இது முடியுமா? நீ வாழ்க்கையில் எதுவும் ஆக மாட்டே. உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இந்த வார்த்தைகள் சாதாரணமல்ல, இவை மனதை கிழிக்கும் விஷ அம்புகள். உங்களை அதிகமாக உடைத்தவர்கள் நீங்கள் அதிகமாக நம்பியவர்களாகத்தான் இருப்பார்கள். சில காயங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த காயம் ஒவ்வொரு இரவும் உங்களை அமைதியாக அழ வைக்கும். வெளியில் உள்ள மனிதர்களால் கிடைக்கும் வலி குறைது, ஆனால் சொந்தங்கள் கொடுக்கும் காயம் ஆன்மாவையே உடைத்துவிடும். நீங்கள் சிரிக்கிறீர்கள், ஆனால் உள்ளுக்குள் தினமும் ஒரு போர் நடக்கிறது. நீங்கள் பேசுகிறீர்கள், ஆனால் உங்கள் இதயம் அமைதியாக இரத்தம் வடிக்கிறது. ஆச்சாரியா சாணக்கியர் சொல்கிறார், வீட்டின் எதிரி ஒரு அமைதியான கொலையாளி. அவன் உங்கள் பணத்தை திருட மாட்டான், அவன் உங்கள் உயிரை எடுத்து கொள்ள மாட்டான். ஆனால் அவன் உங்கள் தன்னம்பிக்கையை கொன்று விடுவான், உங்கள் கனவுகளை உடைத்து விடுவான், உங்கள் மன அமைதியை சிதைத்து விடுவான். அதனால்தான் இப்படிப்பட்ட மனிதர்களிடம் கோபத்தால் போராடக்கூடாது, புத்திசாலித்தனத்தால் வெல்ல வேண்டும். சாணக்கியர் கூறிய 5 ரகசிய விதிகள் உங்களை மனரீதியாக வலிமையானவராக மாற்றும். உங்களை உடைக்க நினைக்கும் மனிதர்களை அவர்களுடைய தந்திரத்திலேயே தோற்கடிக்கும். இன்று அந்த 5 சக்தி வாய்ந்த விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனென்றால் இந்த ஒரு பேச்சு உங்கள் வாழ்க்கையை முழுவதும் மாற்றக்கூடும். விதி 1. உணர்வுகளை கட்டுப்படுத்து. ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனை வெளியில் இருக்கும் எதிரி உடைக்க மாட்டான், அவனுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத பலவீனம்தான் உடைக்கும். வீட்டின் எதிரி முதலில் தாக்குவது உங்கள் மனதை. ஏனென்றால் மனதில் உடைந்த மனிதன் வாழ்க்கையிலும் உடைந்து போவான் என்பதை அவன் அறிவான். ஒரு வீட்டில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. வாழ்க்கையில் உயர வேண்டும், குடும்பத்தை நல்ல நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று தினமும் உழைத்து கொண்டிருந்தான். ஆனால் அவனுடைய வீட்டிலேயே ஒரு மனிதன் இருந்தான். அவன் வெளியில் பார்த்தால் மிகவும் நல்லவன் போல தெரியும், எல்லோரிடமும் சிரித்து பேசுவான். ஆனால் அருணின் கனவுகளை மட்டும் தினமும் கேலி செய்வான். உன்னால பெரிய ஆளாக முடியுமா? நீ எல்லாம் சாதிக்க போறியா? உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்திருக்கியா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வார்த்தையாலும் அவன் அருணின் மனதை உடைத்து கொண்டிருந்தான். முதலில் அருண் அதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டான். ஆனால் நாட்கள் போக போக அந்த வார்த்தைகள் அவனுடைய இதயத்தில் காயமாக மாற ஆரம்பித்தது. அவன் தனியாக இருக்கும் நேரங்களில் அந்த வார்த்தைகளையே நினைத்து கொண்டிருந்தான். ஒருவேளை உண்மையிலேயே என்னால் முடியாதோ, நான் தகுதியற்றவனோ என்று அவன் தன்னையே சந்தேகப்பட ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் மிகவும் விரும்பிய ஒரு வேலை வாய்ப்பு அவனிடம் வந்தது. ஆனால் வீட்டிலிருந்த அந்த மனிதன் சிரித்து கொண்டு சொன்னான், அங்கே போய் என்ன செய்ய போற? உன்னை மாதிரி 1000 பேர் அங்கே இருக்காங்க, நீ போனாலும் தோற்றுதான் திரும்பி வருவே. அந்த இரவு அருணால் தூங்க முடியவில்லை. அவன் அறைக்குள் தனியாக அமர்ந்து அழுதான். அவனை உடைத்தது தோல்வி இல்லை, ஒரு சொந்த மனிதனின் வார்த்தைகள். அப்போது அவனுக்கு சாணக்கியரின் ஒரு வரி நினைவுக்கு வந்தது, உங்களை பலவீனப்படுத்த நினைப்பவர்கள் முதலில் உங்கள் மனதை தாக்குவார்கள். அந்த இரவு அருண் ஒரு முடிவு எடுத்தான், இனி யாருடைய வார்த்தையும் என் வாழ்க்கையை முடிவு செய்யாது. அடுத்த நாள் முதல் அவன் மாற ஆரம்பித்தான். யாராவது கேலி செய்தால் அவன் அமைதியாக இருந்தான். யாராவது அவமானப்படுத்தினால் அவன் பதில் பேசவில்லை. ஆனால் உள்ளுக்குள் அவன் இன்னும் வலிமையானவனாக மாறிக்கொண்டிருந்தான். காலை சீக்கிரம் எழுந்தான், தன்னையே வளர்த்து கொள்ள ஆரம்பித்தான். உடலை வலிமையாக்கினான், மனதை அமைதியாக்கினான், இலக்கில் மட்டும் கவனம் செலுத்தினான். வீட்டிலிருந்த அந்த மனிதன் மீண்டும் மீண்டும் அவனை உடைக்க முயற்சித்தான். ஆனால் இந்த முறை அருண் உடையவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டான், எதிரியின் மிகப்பெரிய வெற்றி நாம் நம்மையே சந்தேகப்பட ஆரம்பிப்பதுதான். மாதங்கள் கடந்தது. ஒரு நாள் அருண் வெற்றி பெற்றான். அவன் கனவு நிஜமாகிவிட்டது. அவனை கேலி செய்த அதே மனிதன்
இப்போது அவன் முன்னால் அமைதியாக நின்றான். அப்போது அருண் சிரித்துக்கொண்டு மனதிற்குள் சொன்னான், நீ சொன்ன வார்த்தைகள் என்னை உடைக்கவில்லை, அதே வார்த்தைகள்தான் என்னை வலிமையாக்கியது. ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், உங்களை அவமானப்படுத்தும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் சக்தியாக மாற்றுங்கள். அவர்கள் கேலி செய்யட்டும், நீங்கள் அமைதியாக வளருங்கள். ஏனென்றால் உண்மையான வலிமை கோபத்தில் இல்லை, உணர்வுகளை கட்டுப்படுத்தும் அந்த அமைதிக்குள் தான் இருக்கிறது. 2. மௌனத்தை ஆயுதமாக மாற்று. சில போர்களில் கத்தி தேவையில்லை, கோபமும் தேவையில்லை. ஒரு மனிதனின் அமைதியே அவனுடைய மிகப்பெரிய ஆயுதமாக மாறிவிடும். ஒரு வீட்டில் கார்த்திக் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் அமைதியானவன், யாரிடமும் அதிகமாக பேசமாட்டான், தனது வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் வீட்டிலிருந்த ஒருவருக்கு அவனுடைய அமைதி பிடிக்கவில்லை. அவன் எப்போதும் கார்த்திக்கை தூண்ட முயற்சிப்பான். உறவினர்கள் முன்னால் அவனை அவமானப்படுத்துவான். சிறிய விஷயத்திற்கு கூட கேலி செய்வான். அவனை கோபப்படுத்த முயற்சிப்பான். ஏனென்றால் ஒரு நாள் கார்த்திக் வெடித்து பேசுவான். அதன் பிறகு அவனை தவறானவன் என்று எல்லோரிடமும் காட்டலாம் என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் எல்லோரும் வீட்டில் இருந்தார்கள். அப்போது அந்த மனிதன் சிரித்துக்கொண்டு சொன்னான், இவன் வாழ்க்கையில் எதுவும் சாதிக்க மாட்டான், அமைதியா இருக்கிறவங்களெல்லாம் பயந்தவங்க. அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கார்த்திக்கின் கண்கள் சிவந்தது, இதயம் வேகமாக துடித்தது. அவன் பதில் சொல்ல வேண்டும் என்று நினைத்தான், கத்த வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அந்த நேரத்தில் அவனுக்கு சாணக்கியரின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. எதிரி உங்களை கோபப்படுத்த முயற்சித்தால் அவன் உங்கள் மனதை கட்டுப்படுத்த ஆரம்பித்து விட்டான். அந்த ஒரு வரி கார்த்திக்கின் கோபத்தை அமைதியாக மாற்றியது. அவன் எதுவும் பேசவில்லை, அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டான். அந்த மனிதன் இன்னும் அதிகமாக பேச ஆரம்பித்தான். ஏனென்றால் அவன் எதிர்பார்த்த சண்டை கிடைக்கவில்லை. நாட்கள் கடந்தது. அந்த மனிதன் தினமும் கார்த்திக்கை தூண்ட முயற்சித்தான். ஆனால் ஒவ்வொரு முறையும் கார்த்திக் அமைதியாக இருந்தான். வெளியில் பார்த்தால் அவன் எதுவும் செய்யாதவன் போல தெரிந்தான். ஆனால் உள்ளுக்குள் அவன் தன்னையே வலிமையாக்கி கொண்டிருந்தான். அவன் தனது இலக்கில் கவனம் செலுத்த ஆரம்பித்தான். புதிய திறமைகளை கற்றுக்கொண்டான். அமைதியாக உழைத்தான். ஒரு நாள் அந்த வீட்டில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. எல்லோரும் ஒருவரை ஒருவர் குறை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அப்போது அமைதியாக இருந்த கார்த்திக் மட்டும் தெளிவாக யோசித்தான். அவன் ஒரு தீர்வை சொன்னான். அந்த தீர்வு அனைவரையும் காப்பாற்றியது. அந்த நேரத்தில்தான் எல்லோருக்கும் ஒரு உண்மை புரிந்தது. அமைதியாக இருந்தவன் பலவீனமானவன் அல்ல, அவன்தான் மிகவும் வலிமையானவன். அந்த மனிதன் கார்த்திக்கை அவமானப்படுத்தியவன் இப்போது அவன் முன்னால் தலை குனிந்து நின்றான். ஏனென்றால் மௌனத்தை புரிந்து கொள்ள முடியாத மனிதர்கள் அதை பலவீனம் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் மௌனம் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட சக்தி. ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், ஒவ்வொரு வார்த்தைக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் உங்கள் அமைதியே எதிரிக்கு கிடைக்கும் மிகப்பெரிய பதில். யாராவது உங்களை தூண்ட முயற்சித்தால், உங்கள் கோபத்தை பார்க்க விரும்பினால் அமைதியாக இருங்கள். ஏனென்றால் உங்கள் கோபம் அவர்களுக்கு சக்தி கொடுக்கும், ஆனால் உங்கள் மௌனம் அவர்களை உள்ளுக்குள் உடைத்துவிடும். நினைவில் கொள்ளுங்கள், சத்தமாக கத்துகிறவன் எப்போதும் வலிமையானவன் அல்ல. அமைதியாக இருந்து தன்னையே கட்டுப்படுத்துகிற மனிதன்தான் உண்மையான சக்தி வாய்ந்தவன். விதி 3. தூரத்தை உருவாக்கு. சில மனிதர்களை வெல்வது என்றால் அவர்களோடு சண்டையிடுவது அல்ல, அவர்களிடமிருந்து அமைதியாக விலகுவதுதான். ஒரு வீட்டில் விஜய் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் நல்ல மனம் கொண்டவன். யாராவது உதவி கேட்டால் உடனே செய்வான். எல்லோரையும் சொந்தமாக நினைப்பான். ஆனால் அந்த வீட்டிலேயே ஒருவன் இருந்தான். விஜயின் நல்ல மனதை பலவீனம் என்று நினைத்தவன். அவன் தினமும் விஜயை பயன்படுத்தி கொண்டிருந்தான். தேவைப்படும்போது மட்டும் பேசுவான், மற்ற நேரங்களில் அவனை அவமானப்படுத்துவான். விஜய் அமைதியாக இருந்தான், ஏனென்றால் சொந்தங்கள்தானே என்று அவன் நம்பினான். ஆனால் ஒரு நாள் அவன் மிகவும் கஷ்டப்பட்டு செய்த ஒரு வேலையை அந்த மனிதன் எல்லோருக்கும் முன்னால் கேலி செய்தான். இவனாலே எதுவும் சரியாக முடியாது, இவன் எப்போதும் தோல்விதான். அந்த வார்த்தைகள் விஜயின் இதயத்தை கிழித்தது. அவன் அன்றிலகு தனியாக அமர்ந்து யோசித்தான். நான் எல்லோருக்கும் நல்லதுதான் செய்கிறேன், அப்போ ஏன் என்னை மட்டும் இப்படி நடத்துகிறார்கள்? அப்போது அவனுக்கு சாணக்கியரின் ஒரு வரி நினைவுக்கு வந்தது. உங்கள் மன அமைதியை கெடுக்கும் மனிதர்களிடம் இருந்து அமைதியாக விலகுங்கள்.
அந்த இரவு விஜய் ஒரு முடிவெடுத்தான். இனி தேவையில்லாத விவாதமில்லை, விளக்கமில்லை, அமைதியாக தூரம் மட்டும். அடுத்த நாள் முதல் அவன் மாற ஆரம்பித்தான். அவன் யாரிடமும் கோபமாக பேசவில்லை, ஆனால் தேவையில்லாமல் அருகில் போகவில்லை. முன்பு எல்லோருக்கும் நேரம் கொடுத்தவன் இப்போது தனது வாழ்க்கைக்கு நேரம் கொடுக்க ஆரம்பித்தான். தனது உடல் நலத்தை கவனித்தான், தனது கனவுகளை நினைக்க ஆரம்பித்தான், தனது மன அமைதியை பாதுகாத்தான். அந்த மனிதன் முதலில் இதை கவனிக்கவில்லை. ஆனால் நாட்கள் போக போக விஜய் தன்னிடம் இருந்து விலகி கொண்டிருப்பதை உணர்ந்தான். அவன் மீண்டும் விஜயை தூண்ட முயற்சித்தான், சண்டை ஆரம்பிக்க முயற்சித்தான். ஆனால் விஜய் சிரித்து கொண்டு அமைதியாக நடந்து சென்றான். அந்த அமைதி அந்த மனிதனை உள்ளுக்குள் எரிக்க ஆரம்பித்தது. ஏனென்றால் முன்பு அவன் விஜயின் மனதை கட்டுப்படுத்த முடிந்தது, ஆனால் இப்போது முடியவில்லை. ஒரு நாள் அந்த வீட்டில் அனைவரும் இருந்தார்கள். அப்போது ஒருவர் விஜயிடம் கேட்டார், ஏன் இப்போது நீ அமைதியாக இருக்கிறாய்? விஜய் சிரித்து கொண்டு சொன்னான், சில மனிதர்களிடம் விளக்கம் கொடுத்து வாழ்க்கையை வீணாக்குவதற்கு பதில் அவர்களிடமிருந்து விலகி அமைதியாக வாழ்வது நல்லது. அந்த ஒரு வரி அங்கே இருந்த அனைவரையும் அமைதியாக்கியது. ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், ஒவ்வொரு போரையும் சண்டையிட்டு வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் அமைதியாக விலகி விடுவதுதான் மிக பெரிய வெற்றி. உங்களை தினமும் காயப்படும் மனிதர்களுடன் இருந்தால் உங்கள் மனமும் உடைந்து போகும். எனவே உங்கள் மன அமைதியை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், சில மனிதர்களுக்கு உங்கள் தூரமே மிக பெரிய தண்டனை. உங்களை மதிக்காத இடத்தில் அதிகமாக தங்காதீர்கள். ஏனென்றால் உடைந்த இதயத்துடன் எந்த மனிதனாலும் உயர முடியாது. சாணக்கியர் சொல்கிறார், அமைதியாக விலகும் மனிதன் பலவீனமானவன் அல்ல, அவன் தனது மதிப்பை புரிந்து கொண்டவன். 4. வெற்றியால் பதிலடி கொடு. உங்களை வெறுக்கும் மனிதர்களுக்கு வார்த்தைகளால் பதில் கொடுக்காதீர்கள், உங்கள் வெற்றியால் பதிலடி கொடுங்கள். ஒரு சிறிய ஊரில் சூர்யா என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு வாழ்க்கையில் பெரிய கனவுகள் இருந்தன. ஒரு நாள் உயர்ந்து தன்னை அவமானப்படுத்திய எல்லோருக்கும் தன் மதிப்பை நிரூபிக்க வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய வீட்டிலேயே சில மனிதர்கள் இருந்தார்கள். அவர்கள் சூர்யாவின் கனவுகளை தினமும் கேலி செய்தார்கள். உன்னாலா பெரியாளா முடியும், உன் வாழ்க்கை இவ்வளவுதான், அதிகமாக கனவு காணாதே. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் சூர்யாவின் இதயத்தில் காயம் ஏற்படுத்தியது. சில நேரங்களில் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று கூட நினைத்தான். ஆனால் ஒரு நாள் அவன் சாணக்கியரின் ஒரு வார்த்தையை கேட்டான். எதிரியின் மிகப்பெரிய பயம் நீங்கள் வெற்றி பெறுவது. அந்த ஒரு வரி அவனுடைய வாழ்க்கையை மாற்றியது. அன்று முதல் சூர்யா ஒரு முடிவெடுத்தான். இனி நான் யாரிடமும் நிரூபிக்கப் போவதில்லை, என் வெற்றியே அவர்களுக்கு பதிலாக இருக்கும். அடுத்த நாள் முதல் அவன் அமைதியாக உழைக்க ஆரம்பித்தான். காலை சீக்கிரம் எழுந்தான், புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டான். தோல்வி வந்தாலும் நின்றுவிடவில்லை. வீட்டில் இருந்தவர்கள் இன்னும் அவனை கேலி செய்தார்கள். இவ்வளவு உழைத்தாலும் உன்னாலே எதுவும் ஆகாது. ஆனால் இந்த முறை சூர்யா சிரித்துக்கொண்டு அமைதியாக இருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டிருந்தான். என் நேரத்தை எதிரிகளுக்கு பதில் சொல்ல பயன்படுத்தக்கூடாது, என் வாழ்க்கையை கட்டிக்கொள்ள பயன்படுத்த வேண்டும். மாதங்கள் கடந்தது. சூர்யா மெதுவாக முன்னேற ஆரம்பித்தான். அவன் வாழ்க்கையில் மாற்றம் தெரிய ஆரம்பித்தது. ஒரு நாள் அவனை கேலி செய்த அதே மனிதர்கள் இப்போது அவனை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் உடைக்க நினைத்த மனிதன் இப்போது அவர்களை விட உயரமாக நின்றான். அந்த நாள் ஒருவன் அவனிடம் கேட்டான், நாங்கள் இவ்வளவு பேசினோம், நீ ஏன் ஒரு நாளும் பதில் பேசவில்லை? சூர்யா அமைதியாக சிரித்து கொண்டு சொன்னான், நான் பதில் பேச நேரம் செலவழித்திருந்தால் இன்று இந்த உயரத்திற்கு வந்திருக்க மாட்டேன். அங்கே இருந்த அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், வாழ்க்கையில் 2 வகையான மனிதர்கள் இருப்பார்கள். ஒருவர்கள் எதிரிகளை பார்த்து அழுவார்கள், மற்றொருவர்கள் அதே வலியை சக்தியாக மாற்றி வாழ்க்கையில் உயர்ந்து விடுவார்கள். நீங்கள் எந்த வகை மனிதர் என்பதை முடிவு செய்வது உங்கள் கையில்தான். உங்களை கேலி செய்கிறார்களா? அமைதியாக உழையுங்கள். உங்களை அவமானப்படுத்துகிறார்களா? உங்களை நீங்களே வளர்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் வெற்றியை விட எதிரிக்கு பெரிய தண்டனை எதுவும் இல்லை. நினைவில் கொள்ளுங்கள்,
அமைதியாக கட்டப்பட்ட சாம்ராஜ்யம் எப்போதும் வலிமையானது. ஒரு நாள் உங்களை உடைக்க நினைத்த அதே மனிதர்கள் உங்கள் வெற்றியை பார்த்து அமைதியாக நிற்பார்கள். அதுதான் சாணக்கியரின் உண்மையான பழிவாங்குதல். விதி 5. மறந்துவிடு, ஆனால் பாடத்தை நினைவில் வை. வாழ்க்கையில் எல்லோரையும் பிடித்துக்கொண்டு வாழ வேண்டிய அவசியமில்லை. சில மனிதர்களை வாழ்க்கையிலிருந்து அமைதியாக நீக்கிவிட வேண்டும். ஒரு நகரத்தில் அரவிந்த் என்ற இளைஞன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் உண்மையானவன், உறவுகளை உயிராக நினைப்பவன். யாராவது கஷ்டப்பட்டால் முதலில் ஓடிச் சென்று உதவுவான். ஆனால் அவன் அதிகமாக நம்பிய ஒருவன் அவனையே தினமும் காயப்படுத்த ஆரம்பித்தான். வெளியில் பார்த்தால் மிகவும் பாசமாக பேசுவான். ஆனால் தனியாக இருக்கும்போது அரவிந்தின் மனதை உடைக்கும் வார்த்தைகளை பேசுவான். உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்விதான். உன்னாலே யாருக்கும் பயனில்லை. இந்த வார்த்தைகள் அரவிந்தின் இதயத்தில் ஆழமாக பதிந்துவிட்டது. அவன் வெளியே சிரித்தான். ஆனால் இரவு வந்ததும் அமைதியாக அழுதான். ஒரு நாள் அவன் அந்த மனிதனிடம் கேட்டான், நான் உனக்கு என்ன தப்பு செய்தேன்? அந்த மனிதன் சிரித்துக்கொண்டு சொன்னான், நீ மிகவும் நல்லவன். அதனால்தான் உன்னை உடைப்பது எளிது. அந்த ஒரு வரி அரவிந்தின் இதயத்தை முழுவதுமாக உடைத்துவிட்டது. அந்த இரவு அவன் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தான். அப்போது அவனுக்கு சாணக்கியரின் ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்தது. உங்களை மீண்டும் மீண்டும் காயப்படுத்துபவர்களை இதயத்தில் வைத்துக்கொண்டு வாழாதீர்கள். அந்த இரவு அரவிந்த் ஒரு முடிவு எடுத்தான். இனி நான் யாரிடமும் வெறுப்பு வைத்துக் கொள்ள மாட்டேன். ஆனால் என்னை உடைக்கும் மனிதர்களை என் மனதிலிருந்து நீக்கிவிடுவேன். அடுத்த நாள் முதல் அவன் மாற ஆரம்பித்தான். அவன் அந்த மனிதனை வெறுக்கவில்லை, சண்டையிடவும் இல்லை. ஆனால் மெதுவாக அவனை தனது வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைத்தான். முன்பு அந்த மனிதனின் வார்த்தைகளை நினைத்து அழுதவன் இப்போது தனது கனவுகளை நினைத்து உழைக்க ஆரம்பித்தான். முன்பு அவனை மகிழ்விக்க முயன்றவன் இப்போது தன்னையே மதிக்க ஆரம்பித்தான். நாட்கள் கடந்தது. ஒரு நாள் அந்த மனிதன் மீண்டும் அரவிந்திடம் பேச முயற்சித்தான். ஆனால் இந்த முறை அரவிந்தின் மனதில் எந்த வலியும் இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொண்டிருந்தான். எல்லோரும் நம் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில மனிதர்கள் ஒரு பாடமாக மட்டும் வருவார்கள். அந்த நாள் அரவிந்த் அமைதியாக சிரித்தான். அவனை உடைத்த நினைவுகள் இப்போது அவனை வலிமையாக்கிவிட்டது. ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், மன்னிப்பு என்பது தவறை உணர்ந்தவர்களுக்கு. ஆனால் உங்களை வேண்டுமென்றே மீண்டும் மீண்டும் காயப்படுத்துபவர்களுக்கு உங்கள் மன அமைதியை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்களை வெறுக்க வேண்டாம். ஆனால் அவர்களை மனதில் சுமந்து கொண்டு வாழாதீர்கள். ஏனென்றால் சில மனிதர்களை மறந்து விடுவதுதான் நமக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அமைதி. நினைவில் கொள்ளுங்கள், உடைந்த போன பிறகும் புன்னகைக்க கற்றுக்கொண்ட மனிதனை பார்த்தால் எதிரிக்குதான் பயம் வரும். சாணக்கியராக மாறுவது மற்றவர்களை வெல்வதல்ல, உங்கள் இதயத்தை மீண்டும் வலிமையாக்குவது. ஒரு நாள் உங்களை காயப்படுத்திய எல்லா நினைவுகளும் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய சக்தியாக மாறிவிடும். உரை ஆச்சாரியா சாணக்கியர் கூறுகிறார், வாழ்க்கையில் எல்லா போர்களையும் சண்டையிட்டு வெல்ல வேண்டிய அவசியமில்லை. சில போர்களை அமைதியாக நின்று புத்திசாலித்தனமாக வெல்ல வேண்டும். உங்களை உடைக்க நினைத்த மனிதர்கள் உங்கள் கண்ணீரை பார்க்க விரும்புவார்கள். உங்கள் தோல்வியை ரசிக்க விரும்புவார்கள். நீங்கள் பலவீனமாகி விட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், உங்களை காயப்படுத்திய ஒவ்வொரு அனுபவமும் உங்களை வலிமையாக்க வந்த ஒரு பாடம். உங்களை அவமானப்படுத்திய ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் வெற்றிக்கான நெருப்பாக மாற வேண்டும். ஒரு நாள் நீங்கள் உடைந்து போகாமல் அமைதியாக வளர்ந்து நிற்கும்போது உங்களை கேலி செய்த அதே மனிதர்கள் உங்கள் முன்னால் அமைதியாக நிற்பார்கள். அதுதான் சாணக்கியரின் உண்மையான நியதி. மௌனம், பொறுமை, புத்திசாலித்தனம், இந்த மூன்றும் சேர்ந்தால் எந்த எதிரியையும் சண்டையில்லாமல் வெல்லலாம். நினைவில் கொள்ளுங்கள், உங்களை மதிக்காத இடத்தில் அதிகமாக தங்காதீர்கள். உங்கள் மன அமைதியை கெடுக்கும் மனிதர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர இடம் கொடுக்காதீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை மிகவும் விலை மதிப்பற்றது. உங்கள் கனவுகள் மிகவும் பெரியது. உங்கள் மனம் உடையத்தக்கது அல்ல. சாணக்கியராக மாறுவது மற்றவர்களை அழிப்பது அல்ல, உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்வது. உடைந்து போன பிறகும்
மீண்டும் எழுந்து நிற்கும் மனிதனை பார்த்தால் எதிரிக்குதான் பயம் வரும். எனவே இன்று முதல் பலவீனமாக வாழாதீர்கள். அமைதியாக வலிமையானவராக மாறுங்கள். உங்கள் மௌனம் ஒரு நாள் உங்கள் எதிரிகளின் மிகப்பெரிய தோல்வியாக மாறும். ஆச்சார்யா சாணக்கியரின் இந்த நியதி உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் ஒரு ஆழமான பதிவில் சந்திப்போம். நன்றி.